தேவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அரையும் குறையுமாவோ முக்காவாசி செய்யறதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. முழுசா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறது தான் அவர் விரும்புவாரே தவிர பலிய விரும்ப மாட்டாரு. இந்த மாதிரி ரெண்டகம் பண்றது, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது என்ன பாவத்துக்கு ஈக்குவல்னு சொல்றாருன்னா பில்லி சூனியம்னா யார் வைப்பாங்க? மந்திரவாதிங்க தானே வைப்பாங்க. அந்த பாவத்துக்கு ஈக்குவல்னு சொல்றாரு. அப்ப பாரு எவ்வளவு பெரிய பாவம்ட்டு. இந்த தேவன் சொன்னா முரட்டாட்டமா இருப்பாங்கல்ல, நாங்களாம் அப்படிதான் செய்வோம், விக்கிரகத்தை தான் கும்பிடுவோம், பாவத்தை விட மாட்டோம். சில பேர்ட்ட நம்ம போய் சுவிசேஷம் சொன்னா என்ன செய்வாங்க? நாங்க போய் சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது. சர்ச்சில் சொல்லி கொடுத்தாலும் நிறைய பேர் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி முரட்டாட்டமா பிடிவாதமா இருக்கிறது எதுக்கு சமம்னா பில்லி சூனிய பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும், அதாவது ஒரு சிலையை தொட்டு கும்பிடுறதுக்கும் ஈக்குவலாம். அப்படி சொல்லி சாமுவேல் ஐயா ரொம்ப சவுளை திட்டுறாரு. அப்போ நீ எப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டேன்னு சொன்னியோ, தேவன் உன்னை என்ன செஞ்சிட்டாரு? இன்னமே ராஜாவா இல்லாதபடிக்கு உன்னை தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ உனக்கு பதிலா வேறொருத்தனை தேவன் ராஜாவா ஏற்படுத்திடுவாரு.